எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒரு செம்மையான கேரட் ஹல்வா எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கேரட் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவினதுக்கப்புறம் 1/2 கிலோ இருக்கணும். ஸோ அப்படி 1/2 கிலோ போட்டால் தான் நம்மளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகி கிடைக்கும். இப்போ வந்து இதில் ஒரு லெமனும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வந்து திக்கான கடாய் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் கண்ணை முடின்னு ஒரு கையில் எவ்வளோ முந்திரி மாட்டுதோ அள்ளி போட்டுக்கோங்க. அதே மாதிரி காஞ்ச திராட்சையும் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நிறையா பிடிக்குன்றதுனால நான் நிறையா போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி போட்டோன்னே வறுத்துட்டே இருக்கணும், இல்லைனா வந்து முந்திரி வந்து தீஞ்சு போயிடும், கருப்பாயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லைட்டாக கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து கேரட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ துருவிய கேரட்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து கடாய் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா வதக்கிக்குங்க கேரட்டை. இந்த நெய்யில் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா பால் பாய்ச்சி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 1.25 கப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த பால்லே வந்து இந்த கேரட் எல்லாமே வேகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 6-7 நிமிஷம் இதே மாதிரி நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பாலெல்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரை ஆகிடும். இந்த டைமில் நம்ம இதில் வந்து ஒரு 1.25 அளவுக்கு கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1.25 கப் போதும். ஸோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா எல்லா கேரட்டும் வந்து வெந்து வரும். ஸோ இது வந்து 10-12 நிமிஷம் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 10-12 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எவ்வளோனா இதில் வந்து 1.25 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 370 to 380 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கரெக்டான சர்க்கரை, கரெக்டான இனிப்பு நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த கேரட் வந்து மீதி வந்து இந்த சர்க்கரை போட்டு இது கரைஞ்சதுக்கப்புறம் அதுலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 10-12 நிமிஷம் நம்ம இதே மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி ஆகிடுச்சு சர்க்கரை கரைஞ்சி. ஸோ இந்த டைமில் அன்ஸ்வீட்டட் பால்கோவா இந்த மாதிரி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கும். இதில் வந்து இனிப்பே இருக்காது. ஸோ இந்த பால்கோவா வந்து 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். ஸோ இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பால் அப்புறம் நம்ம போட்ட சர்க்கரை தண்ணி இதோடைய மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கேரட் நல்லா வெந்து வராது, கொஞ்சம் கடைசியில் வந்து வேகாமல் இருக்கும். ஃபுல்லாக தண்ணிலாம் ட்ரை ஆனாலும் வேகாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது இதில் வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த நம்ம கப்பில் எடுத்து வச்சோம்ல அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம நெய் வந்து இந்த அளவுக்குலாம் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் இந்த கிளேஸ் வந்து ஆறுனதுக்கப்புறம் குறையாமல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கப்பில் வந்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா நெய்யும் இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளேஸ்லாம் போயிடுச்சுன்னா அந்த நெய்யை வந்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அதே கிளேஸோடு இருக்கும். அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் இந்த ஸ்டேஜில் தண்ணியெலாம் ட்ரை ஆனதும் இந்த ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 4 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதிகமாக குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் கேரட் ஹல்வா கரெக்டாக நம்மளுக்கு ரெடியாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலில் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பாதாமை கார்னிஷ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.